வாழ்வை மாற்றும், முன்னேற்றும், ஐஸ்வர்யப்படுத்தும் அஷ்டலட்சுமியின் சொருபியாக இருக்கக்கூடிய வராகித்தாய் இந்த மண்ணுக்கு வர இருக்கின்றாள். ஜூலை 15 முதல் ஜூலை 23 வரைக்கும் குப்த நவராத்திரி என்கின்ற அஷாட்ட நவராத்திரி வர இருக்கின்றது. இதையத்தான் வராகி நவராத்திரி என்று சொல்வார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த 8 நாட்கள் யார் ஒருவர் தினமும் ஒவ்வொரு ரூபமாக இருக்கக்கூடிய வராகித்தாயை வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் நிச்சயமாய் தனம், தானியம், வீரியம், விஜயம், வெற்றி, ஆயுள், ஆரோக்கியம், சகல ஐஸ்வர்யம் என்கின்ற அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகியே தீரும். அந்த அற்புதமான தெய்வீகமான நாட்களுக்கு உங்களை தயார் செய்வதற்காகத்தான் இந்த பதிவு. கீழே வராகின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜூலை 15 இருந்து 23 வரைக்கும் இதை பார்க்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, தினமும் காலையில் எந்திரித்து தலைக்கு குளித்து முகத்திற்கு உள்ளங்கைக்கு உள்ளங்காலிற்கு மஞ்சள் தேய்த்து உங்கள் வீட்டில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஊதுபத்தி, அணையா ஊதுபத்தியாக ஒரு ஊதுபத்தி முடிய அடுத்த ஊதுபத்தியை எரிக்கணும், அதாவது கொளுத்தி வைக்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த 8 நாளும் வராகி அம்மனை மனதார நினச்சி ஒரு தீபத்தை அணையா தீபமாக 8 நாளும் ஏற்றி வையுங்கள். கூடவே ஒவ்வொரு நாளும் காலை மாலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த பொருள் வேணாலும் வராகித்தாய்க்கு வைக்கலாம். உதாரணமாக சக்கரைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு அல்லது விதை வகைகள் ஏதோ ஒன்று, நீங்கள் கடலை வகைகள் ஏதோ ஒன்று சுண்டலாக காலை மாலையும் உங்கள் பூஜை அறையில் வைத்துட்டு நீங்கள் வெரி பேசிக் அம்மாவோட மூலமந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் ஷியாமளாய வித்மகே ஹலகஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 108 முறை சொல்லி அந்த வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தை கொஞ்சோண்டு வடகிழக்கு மூலையான வராகி அம்மனோட திசையில் தூக்கி வீசிட்டு அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. முடிஞ்சளவுக்கு இந்த 8 நாளும் நீங்கள் அசைவ உணவை தவிர்த்தரணும். ஒரு நேரம் அல்லது 2 நேரம் மட்டுமே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 8 நாளும் வராகி அம்மனை மட்டுமே நினைத்து கொள்ள வேண்டும். தினமும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வராகி அம்மன் கோயிலை நினச்சிக்கிட்டு ஒரு 8 ரூபா காயினை இந்த 9 நாளும் எடுத்து வையுங்கள். எடுத்து வச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். இதை தனிப்பட்ட முறையில் எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வாரத்தில் வரிசையாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதைய மனசில் வச்சுக்கிட்டு ஜூலை 15 ஜூலை 23க்கு தயாராகி கொள்ளுங்கள். வராகி அம்மனை அழைத்து வரத்தை பெறுங்கள். பெற வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். ஜெய் வராகி. சரியா, அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாளில் இருந்து தொடங்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. நான் சரியாக ஜூலையில் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நான் சென்னை வர இருக்கின்றேன். சென்னையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க, உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான நமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு கொங்கணசத்திரின் பொன்னூதி மலைக்கு இரவு நேர யாத்திரையாக நான் அன்பர்களை அழைத்து செல்ல இருக்கின்றேன். இதில் நீங்களும் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். கோயம்புத்தூரில் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் கூட்டு பிரார்த்தனையும் செய்து இந்த யாத்திரையை தொடங்க இருக்கின்றது. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் சிறப்பு யாத்திரை திலாகோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கும். 2 நாள் ஸ்ரீராம் யாத்திரைங்கிற ராமேஸ்வர யாத்திரை திலாகோமத்தில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.